கவிழ்ப்பதற்கான சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீனை தற்போது நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் அவர்கள் தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன் ஜாமீனை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளைகளில் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், வேறு எங்கும் தப்பி சென்று விடக் கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. அவருடைய தம்பி அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. கடந்த 8 நாட்களாக காவல்துறையினரிடம் அகப்படாமல் தொடர்ந்து தலைமறைவாக செந்தில் பாலாஜி இருந்து வரக்கூடிய நிலையில்தான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஆஜராகி அவர் விளக்கமளிக்க வேண்டும் என்று சம்மன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு செல்லாமல் இருந்த செந்தில் பாலாஜி இனி நாள்தோறும் காலை மற்றும் மாலை என்று ஒவ்வொரு நாளும் 2 முறை காவல் நிலையத்திற்கு சென்று நான் எங்கும் தப்பி செல்லவில்லை, இங்குதான் இருக்கின்றேன் என்பதை நிரூபிக்கும் விதமாக கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் நீதிபதி இளந்திரையன் அவர்கள். நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீனாக இது வழங்கப்பட்டிருக்கின்றது. காவல் நிலையத்தில் நாள்தோறும் இருவரும் ஆஜராக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கிலே செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்கிற்கு முன்ஜாமீனை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. திமுக தரப்பிலே 3 வழக்கறிஞர்கள் ஆஜராகி செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு ஆதரவான வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று காவல்துறை சார்பிலே மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன, சாட்சியங்கள் என்ன என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று திமுக தரப்பு வழக்கறிஞர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் ஒரு நாளைக்கு 2 முறை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எந்த காவல் நிலையம் என்ற விவரமும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. ஆட்சி கவிழ்ப்பு சதி முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு அறை எடுத்துக் கொடுத்தார்கள், சென்னையில் தங்க வைத்தார்கள், அவர்களிடம் கைவசம் காசை ஒப்படைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தாவேகாவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கு அவர்கள் இடைத்தரகர்களை நாடியிருந்த நிலையில் அந்த நபர்கள் வெற்றிகரமாக இந்த பணியை முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருந்தார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீதிமன்றத்திலே காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் விசாரணை மூலமாக கண்டறியப்பட்ட உண்மைகளாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே 8 நாட்களாக தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இனி வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்திருப்பதன் மூலமாக தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகி நாள்தோறும் 2 முறை கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.